நீங்க டெய்லி எஸ்இஓ பண்றீங்களா? இந்த 5 குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய டைம் நிறையவே சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், கீவேர்ட் எவ்ரிவேர். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய் ஏதாவது ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டோட ட்ரெண்ட், அந்த கீவேர்டோட ரிலவென்ட் கீவேர்டு என்ன இருக்குது, லாங் டைல் கீவேர்டு என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சைட்டோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துரும். லைக் டோட்டல் பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, ரெஃபரல் டொமைன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா சைட்டுக்கும் இந்த டீடைல் கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். நெக்ஸ்ட் எஸ்இஓ குவக். ஸோ இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பேஜோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம வியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டொமைனுடைய கம்ப்ளீட் டீடைல், என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, கீவேர்ட் டென்சிட்டி எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேஜில் என்னென்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, H1 H2 அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் பார்த்துக்கலாம். இமேஜ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்கீமா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொண்டு எல்லாமே பார்த்துக்கலாம். அதோட சைட் மேப்ஸ் எல்லா டீடைலும் இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் லிங்க் என்னென்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் லிங்க் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி கீவேர்ட் டென்சிட்டி என்ன இருக்குது. ஸோ அது எல்லா டீடைல்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், ஒரு டொமைனும் இன்னொரு டொமைனும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சர்ச் சிமுலேட்டர் பை நைட் வாட்ச். இந்த எக்ஸ்டென்ஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீவேர்ட் ஆர் உங்களுடைய காம்படிட்டர் கீவேர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற கண்ட்ரியில் எங்கே ரேங்க் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்எம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். யூஎஸில் zoho.com எங்கே ரேங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் ரேங்க் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன கண்ட்ரி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சர்ச் கொடுத்துட்டு zoho.com போட்டிங்கன்னா இந்தியாவில் என்ன ரேங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ VPN இல்லாமல் இதை பார்த்துக்கலாம்.